ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் தட்டு வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கடாயில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம். காரத்துக்காக 3 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிட்டோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிடலாம். பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாவு சேர்த்து பண்ணுறப்ப நம்மளுடைய தட்டை ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகாய் பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பச்சை பொட்டுக்கடலை 2-3 ஸ்பூன் எடுத்து 1 மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இந்த பொட்டுக்கடலையை மாவு கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் மாவில் போட்டுடலாம். சீரகம் 1 ஸ்பூனை தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். தட்டி வச்சுருக்கிறது வேண்டாம் அப்படின்னா முழுசாக கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த நெய்யையும் மாவு கூட சேர்த்துடலாம். நெய் சேர்த்து பண்ணுறப்ப நம்மளுடைய தட்டை நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறோம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் அல்லது வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டலாம். மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டலாம். முதவே அதிக தண்ணி சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், மாவு இந்த அளவு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுடைய தட்டு வடை நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தட்டு வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா காஞ்சு போகாமல் இருக்கும். ஒரு கவர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டு வடை மாவுலேருந்து நம்மளுக்கு தட்டு வடை பெருசாவோ அல்லது சின்னதாவோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் உருட்டி எடுத்து இந்த கவர் மேலே வச்சிடலாம். இப்போ இன்னொரு கவரை அது மேலே வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு டம்ளர் அல்லது கிண்ணத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக விரிசல் இருந்தால் கையை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். தட்டு வடையை கையில் கூட நல்லா ரவுண்டாக தட்டுவாங்க. நமக்கு எல்லா தட்டு வடையும் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டம்ளரை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எல்லா தட்டு வடைகளையும் ரெடி பண்ணிடலாம். கவரில் இருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் தட்டு வடைகளாக தட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்து அல்லது கவரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டு வடையாக தட்டி வச்சிட்டோம்னா நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க தட்டைகளை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்றொன்னா அல்லது 2 போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். தட்டைகளை எண்ணெயில் சேர்த்த உடனேயே நுரை நிறையா வருது பாருங்கள்.
போட்ட உடனே திருப்பி விட்டுறாமல் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுடலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். பொரிச்சு எடுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் தட்டை நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். எண்ணெயிலேருந்து நுர வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தட்டு வடை நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான மொறுமொறுவான தட்டு வடை ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொரு தடவையும் தட்டைகளை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தட்டு வடைகளை டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை நிறையா செஞ்சு ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட தட்டு வடையை உடைச்சு பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக மொறுன்னு உடையுது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் தட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.